வீவர்ஸ், சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப வாட்டி எடுக்குதுங்க. ஸோ சுச்சுவேஷன் சொல்லணும்னா மாலா அந்த ஃபேனை 13ஆம் நம்பரில் வெயி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விட்டு எரியுதுங்க வெயில். ஸோ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு அரசு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. எல்லோ அலர்ட் அப்படின்னா என்ன, எல்லோ அலர்ட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைட் சவுண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அலர்ட்ஸ் வார்னிங்லாம் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வானிலை ஆராய்ச்சி மையம். அவங்க தான் ஆல்வேஸ் இந்த வெதர் கிளைமேட் எல்லாம் ட்ராக் பண்ணிட்டு நம்ம மக்களுக்கெல்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் அலர்ட் அவங்க கொடுப்பாங்க. என்னென்னா க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் அலர்ட்ஸும் நமக்கு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் க்ரீன். க்ரீன் பார்த்தீங்கன்னா நோ இஷ்யூஸ். அதாவது நீங்கள் நியூஸில் மீடியாஸில் எல்லாம் நீங்கள் க்ரீன் அலர்ட் பற்றி மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா க்ரீன் அலர்ட் கொடுத்தாங்கன்னா எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அப்படிங்கிற மீனிங். பொதுவாகவே நம்ம எப்பயும் போல் டே டு டே லைஃப்பை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ அலர்ட். எல்லோ அலர்ட்னா அதாவது தொடர்ந்து எல்லோ அலர்ட் கொடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து 2 நாட்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மீனிங். பொதுவாகவே எல்லோ அலர்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 to 45 கிலோமீட்டர் வேகத்தில் காத்தெடுக்கும். மழை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை தொடரலாம். அதே மாதிரி 75 mmலேருந்து 15 mm வரைக்குமே மழை பதிவாகுங்க. இதுதான் எல்லோ அலர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட். ஆரஞ்சு அலர்ட்டில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அதாவது அரசாங்கமே முன்வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் அவங்க மேற்கொள்ளுவாங்க. யாருமே வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது, சேஃப்டியாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மீனிங். இதில் பார்த்தீங்கன்னா காற்று 1 மணி நேரத்துக்கு 60லேருந்து 75 கிலோமீட்டர் வேகமாக காத்தெடுக்கும். மழை பார்த்தீங்கன்னா 15 mmலேருந்து 35 mm வரைக்கும் மழை பதிவாகுங்க. அதாவது எல்லாருமே சேஃப்டியாக வீட்டில் இருந்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் ஆரஞ்சு அலர்ட் பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்டுங்க. ரெட் அலர்ட்டில் மிக மிக கவனமாக இருக்கணுங்க. யாருமே வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கணும். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன், அதுக்கு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வீட்டை விட்டு வெளியவே வரணுங்க. அப்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரப்போ உங்களுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு தான் போகணும். ரெயின் கோட், அம்பர்லா அது மாதிரி எடுத்துகிட்டு தான் போகணும். இதுக்கும் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு தான் வராங்க. நம்மளும் சேஃப்டியாக இருந்துக்கணும். அதாவது ரெட் அலர்ட் பாதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா மின்கம்பங்கள்லாம் சாஞ்சி விழுவுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பாதிப்பு, இந்த பவர் கட் இஷ்யூஸ் எல்லாம் ரெட் அலர்ட்டில் தான் வருங்க. அதாவது எவ்வளவு சேஃபாக இருக்கணுமோ அவ்வளோ சேஃபாக நம்ம இருந்துக்கணும். இந்த மாதிரி அலர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேசிய வானிலை ஆராய்ச்சி மையம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ சேஃபாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.